2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் வழக்கமான திராவிட அரசியல் களத்திலிருந்து மாறி பல புதிய பரிமாணங்களை எட்டியுள்ளது. குறிப்பாக ஈழ விடுதலை போராட்டம் மற்றும் புலம்பெயர் தமிழர்களின் செல்வாக்கு இந்த தேர்தலில் மிக முக்கியமான காரணியாக உருவெடுத்துள்ளது. 2026 தமிழக தேர்தல் ஈழ ஆதரவு சக்திகளின் எழுச்சியும் புலம்பெயர் தமிழர்களின் தாக்கமும். தமிழக அரசியலில் 1980களில் இருந்து ஈழப் பிரச்சினை ஒரு உணர்ச்சிகரமான அங்கமாக இருந்து வருகிறது. ஆனால் 2009 போருக்கு பிறகு அது வெறும் அனுதாபமாக இல்லாமல் ஒரு அரசியல் மாற்றத்திற்கான கருவியாக மாறியுள்ளது. 2026 தேர்தலில் இந்த ஈழ ஆதரவு நிலைப்பாடு என்பது ஒரு தனித்துவமான வாக்கு வங்கியையும் பெரும் பொருளாதார மாற்றம் மற்றும் தொழில்நுட்ப பின்புலத்தையும் கொண்டுள்ளது. உலகம் முழுவதும் பரவி வாழும் சுமார் 10 லட்சம் ஈழத்தமிழர்கள் மற்றும் அவர்களது அமைப்புகள், உதாரணமாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், TGTE, உலக தமிழர் பேரவை, தற்போதைய தமிழக அரசியலில் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளன. நிதியுதவி மற்றும் டிஜிட்டல் பிரச்சாரம். புலம்பெயர் தமிழர்கள் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய IT விங் போல செயற்படுகிறார்கள். தமிழகத்தில் மாற்றத்தை விரும்பும் கட்சிகளுக்கு தேவையான நிதி மற்றும் நவீன பிரச்சார உத்திகளை இவர்கள் லண்டன், கனடா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் ஒருங்கிணைக்கின்றார்கள். மாற்று அரசியல் தேடல். திமுக மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் ஈழப் பிரச்சினையில் தங்களை கைவிட்டு விட்டதாக கருதும் புலம்பெயர் தமிழர்கள் தூய தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளை நோக்கி திரும்பியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் மையப்புள்ளி. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஈழ ஆதரவு மற்றும் புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவை பெறுவதில் முதலிடத்தில் உள்ளது. தலைவர் பிரபாகரன் தொடர்பான பிம்பம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை தனது அரசியல் வழிகாட்டியாக முன்னிறுத்துவதன் மூலமாக ஈழ ஆதரவாளர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் இந்த கட்சி ஈர்க்கிறது. வாக்கு விகித உயர்ச்சி. 2011 வரும் 1% வாக்குகளுடன் தொடங்கிய இந்த பயணம் 2021 7% உயர்ந்தது. தற்போது 2026 2 இலக்க சதவீதத்தை எட்டும் நோக்கில் உள்ளது. ஈழத்தமிழ் வேட்பாளர்கள். ஈழத்தில் பிறந்த அல்லது ஈழப் பின்னணி கொண்டவர்களை அடையாளப்படுத்துவதன் மூலமாக தனது ஆதரவு தளத்தை இந்த கட்சி பலப்படுத்தி வருகிறது. பிற கட்சிகளின் நிலைப்பாடு மற்றும் சவால்கள். திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இந்த இரு கட்சிகளும் ஈழத்தமிழர் நலன் மற்றும் அகதிகள் மறுவாழ்வு குறித்து பேசினாலும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இடைவெளி உள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். புதிதாக களமிறங்கியுள்ள நடிகர் விஜய் தனது கொள்கைகளில் தமிழ் தேசிய மற்றும் ஈழத்தமிழர் உணர்வுகளை எந்த அளவுக்கு உள்வாங்குகிறார் என்பது ஈழ ஆதரவு வாக்குகளை பிரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2026 தேர்தலில் எதிர்பார்க்கப்படும் தாக்கங்கள். 3ஆம் தரப்பின் எழுச்சி. ஈழ ஆதரவாளர்களின் ஆதரவு பெற்ற கட்சிகள் பெரிய கூட்டணிகளின் வெற்றியை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் இடத்தை பிடிக்க வாய்ப்பிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள முகாம்களில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது மற்றும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்த கோரிக்கைகள் இந்த தேர்தலின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியாக இருக்கும். இந்த நிலையில் சர்வதேச அழுத்தம். தமிழகத்தில் ஈழ ஆதரவு அரசியலின் வெற்றி ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களில் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வழிவகுக்கும் என்று குறிப்பிடலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மற்றும் அதனுடைய மாற்றமல்ல. ஈழப் போராட்டத்தின் தொடர்ச்சியான தமிழ் தேசிய அரசியல் தமிழகத்தில் எவ்வளவு ஆழமாக வேரூன்றியுள்ளது என்பதை நிரூபிக்கும் ஒரு களமாகும். புலம்பெயர் தமிழர்களின் அறிவுசார் மற்றும் பொருளாதார பங்களிப்பு தமிழகத்தின் தேர்தல் முடிவுகளில் ஒரு நிழல் அதிகாரமாக செயற்படுவதை தவிர்க்க முடியாது. 2026 தமிழக அரசியலில் மொழி மற்றும் இனம் சார்ந்த அடையாள அரசியல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடையும் என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையில் 2009 பிந்தைய ஒரு தலைமுறை தற்போது தமிழகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் வாக்காளர்களாக மாறியுள்ளது. இவர்கள் உணர்ச்சி பூர்வமான அரசியலை தாண்டி தரவு சார்ந்த தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வருகிறார்கள். சமூக ஊடக ஒருங்கிணைப்பு. லண்டன், மெல்போர்ன் மற்றும் டொரண்டோவில் உள்ள தமிழ் இளைஞர்கள் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் உள்ள கிளைகளுடன் வாட்ஸ்அப் மற்றும் எக்ஸ் தளங்கள் மூலமாக நேரடியாக தொடர்பில் உள்ளனர். இது பாரம்பரிய கட்சிகளின் அடிமட்ட கட்டமைப்புக்கு சவால் விடுகிறது. நிதி பரவலாக்கம். பெரிய தொழிலதிபர்களிடம் மட்டும் நிதி பெறாமல்
மக்கள் நிதி அதாவது திரள் நிதி மூலமாக புலம்பெயர் தமிழர்கள் தமிழகத்தின் சிறிய வேட்பாளர்களுக்கு கூட நிதியுதவி செய்யும் கலாச்சாரம் 2026 உச்சம் தொடுகிறது. புவிசார் அரசியலும் தேர்தல் வாக்குறுதிகளும். இலங்கையில் சமீபத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், அனுரகுமார திசாநாயக்கவின் வருகை போன்றவை தமிழகத்தில் தேர்தலில் எதிரொலிக்கும். அதாவது மீனவர் பிரச்சினை, கச்சதீவு, ஈழ ஆதரவு அமைப்புகள் கச்சதீவு மீட்பை ஒரு முக்கிய தேர்தல் பேசுபொருளாக மாறியுள்ளன. இது திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய 3 தரப்புக்கும் தர்ம சங்கடமான சூழலை உருவாக்கும். பன்னாட்டு தலையீடு. புலம்பெயர் அமைப்புகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் அமெரிக்க நாடாளுமன்றத்திலும் தமிழக தேர்தல் போக்குகளை உற்று நோக்குகின்றது. தமிழகத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசு அமைவது ஈழப் பிரச்சினைக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெற்றுத்தரும் என அவர்கள் நம்புகிறார்கள். ஈழத்தமிழ் அறிவுஜீவிகள் மற்றும் கொள்கை உருவாக்கம். முன்பு ஆயுத போராட்டத்தை ஆதரித்த புலம்பெயர் சமூகம் இப்போது மென்னதிகாரம் நோக்கி நகர்ந்துள்ளது. கல்வி மற்றும் பொருளாதாரம். புலம்பெயர் தமிழர்களால் நடத்தப்படும் சர்வதேச தமிழ் கல்வி நிறுவனங்கள் தமிழக மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குவது போன்றவற்றின் மூலமாக மறைமுகமாக ஒரு செல்வாக்கை உருவாக்குகிறது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு. தமிழ் தேசிய கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தற்சார்பு, பொருளாதாரம் போன்ற ஈழப் போராட்ட காலத்து நடைமுறைகளை சேர்க்க புலம்பெயர் நிபுணர்கள் ஆலோசனை வழங்கி வருகிறார்கள். புதிய துருவ முனைப்பு. விஜய் மற்றும் சீமான். ஈழ ஆதரவு வாக்குகளை அறுவடை செய்வதில் 2026 ஒரு மும்முனை போட்டி நிலவும். நாம் தமிழர் கட்சி தலைவர் பிரபாகரனின் நேரடி அரசியல் வாரிசாக தன்னை காட்டிக்கொண்டு புலம்பெயர் தமிழர்களின் முழுமையான அரசியல் முகமாக நீடிக்க முயல்கிறது. தமிழக வெற்றிக் கழகம். நடிகர் விஜய் தனது மாநாடுகளில் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து பேசுவதன் மூலமாக உணர்ச்சி வசப்படும் இளைஞர் மற்றும் புலம்பெயர் வாக்குகளை தன் பக்கம் இழுக்க திட்டமிடுகிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்வியூகம். ஈழ அகதிகளுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என பெயரிட்டு நலத்திட்டங்களை வழங்குவதன் மூலமாக தனது செல்வாக்கை மீட்டெடுக்க முயலுகிறது. தீர்மானிக்கப் போகும் காரணிகள். அகதி முகாம் வாக்குகள். தமிழகத்தில் உள்ள அகதி முகாம்களில் வாழும் சுமார் 1 லட்சம் தமிழர்களின் வாக்குரிமை குறித்த விவாதம் 2026 வலுப்பெறும். தொழில்நுட்ப முதலீடுகள். புலம்பெயர் தமிழர்களில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி தொழிற்சாலைகளை தொடங்குவதன் மூலமாக பொருளாதார ரீதியாக தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளனர். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலானது தமிழக எல்லைகளை தாண்டி உலக தமிழர் என்கின்ற அடையாளத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்படும் ஒரு தேர்தலாக இருக்கும். புலம்பெயர் தமிழர்களின் நிதியும் நுட்பமும் தமிழகத்தின் பாரம்பரிய இருமுனை போட்டியை உடைத்து ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி தள்ளுவது உறுதி என்று சொல்லலாம். இந்த முறை தேர்தல் முடிவுகளில் ஈழ விவகாரம் என்பது ஒரு சென்டிமெண்ட் மட்டுமல்ல, அது தமிழகத்தின் பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் என்றும் குறிப்பிடலாம். இப்படியான ஒரு நிலையில் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் புலம்பெயர் முதலீட்டு அரசியல். 2026 தேர்தலில் புலம்பெயர் தமிழர்கள் வரும் வாக்குகளின்படி தூண்டுபவர்களாக மட்டும் இருக்கப் போவதில்லை. அவர்கள் தமிழகத்தின் பொருளாதார கட்டமைப்பை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளனர். ஸ்டார்ட் அப் கலாச்சாரம். புலம்பெயர் தமிழ் இளைஞர்கள் தமிழகத்தின் 2ஆம் கட்ட நகரங்களில் மதுரை, திருச்சி, கோவை அதிகளவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நிறுவி வருகிறார்கள். இதன் மூலமாக உருவாகும் வேலைவாய்ப்புகள் அந்த பகுதி இளைஞர்களை ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தை நோக்கி ஈர்க்கும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. மனிதாபிமான உதவி. கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை தனிநபர் அளவில் செய்யாமல் அறக்கட்டளைகள் மூலமாக முறைப்படுத்தி அதன் மூலமாக ஒரு வலுவான வாக்கு வங்கி கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். இந்த நிலையில் ஈழத்தமிழர்களுக்கான நீதி கூறும் சர்வதேச சட்ட போராட்டங்கள் 2026 தமிழக தேர்தலின் பேசுபொருளாக மாறும். ICJ மற்றும் ஐநா தீர்மானங்கள். நெதர்லாந்து மற்றும் ஜெனீவாவில் புலம்பெயர் அமைப்புகள் முன்னெடுக்கும் சட்ட போராட்டங்களின் வெற்றிகள் அல்லது பின்னடைவுகள் தமிழகத்தில் உள்ள ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் வெளியுறவு கொள்கை திறனை விமர்சிக்க பயன்படும். இரட்டை குடியுரிமை கோரிக்கை. புலம்பெயர் தமிழர்கள் பல ஆண்டுகளாக முன்வைக்கும் இரட்டை குடியுரிமை அல்லது ஓவர்சீஸ் தமிழ் ஐடென்டி கார்டு போன்ற கோரிக்கைகள் இந்த கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் தைரியமாக முன்வைக்கிறதோ அந்த கட்சிக்கு சர்வதேச தமிழர்களின் முழுமையான சமூக ஊடக ஆதரவு கிடைக்கும். எதிர் அரசியல் மற்றும் உளவுத்துறை பார்வைகள். தமிழகத்தின் புலம்பெயர் தமிழர்களின் செல்வாக்கு அதிகரிப்பதை இந்திய மற்றும் இலங்கை உளவுத்துறைகள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது.
உண்மையில் வெளிநாட்டு நிதி புழக்கம் மற்றும் சமூக வலைத்தள பிரச்சாரங்களை ஒழுங்குபடுத்த இந்திய அரசு கொண்டு வரும் புதிய சட்டங்கள் 2026 தேர்தலில் ஈழ ஆதரவு கட்சிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கலாம். இந்த நிலையில் மாற்று அரசியலை முன்னெடுக்கும் தலைவர்கள் மீது சுமத்தப்படும் வெளிநாட்டு ஏஜென்ட்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் இந்த தேர்தலில் ஒரு முக்கிய எதிர்மறை பிரச்சாரமாக இருக்கும். புலம்பெயர் தமிழர்களின் தமிழகத்தின் திரைத்துறை மற்றும் ஊடகத்துறையில் செலுத்தும் மறைமுக செல்வாக்கு அரசியலில் எதிரொலிக்கும். வெப் சீரிஸ் மற்றும் ஆவணப்படங்கள், ஈழப் போராட்டத்தின் வலிகளை பேசும் நவீன கலைப்படைப்புகள் தேர்தலுக்கு முன்பாகவே OTT தளங்களில் வெளியாகி இளம் வாக்காளர்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. யூடியூப் அரசியல் ஆய்வாளர்கள், ஐரோப்பாவில் இருந்து இயங்கும் தமிழ் யூடியூப் சேனல்கள் தமிழக தேர்தல் களத்தை ஒவ்வொரு தொகுதியாக ஆய்வு செய்து வேட்பாளர்களின் தகுதியை தீர்மானிக்கும் நடுவரிடத்தை பிடிக்க முயன்று கொண்டிருக்கிறது. 2026 புதிய சமன்பாடு பிரிவினை அல்ல, அது இணைப்பு என்று சொல்லலாம். முன்பு ஈழ ஆதரவு என்பது தனிநாடு என்ற கோரிக்கையை சுற்றியே இருந்தது. ஆனால் 2026 அது உலகளாவிய தமிழர் ஒருங்கிணைப்பு என்கின்ற வடிவத்தை எடுத்துள்ளது. பொருளாதார மண்டலங்கள், தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் ஈழத்தமிழர்களின் வணிக தொடர்புகளுடன் இணைக்கும் பொருளாதார பாலம் குறித்த கனவு இந்த தேர்தலில் அதிகம் விவாதிக்கப்படுகிறது. தொழில்நுட்ப பரிமாற்றம், வெளிநாடுகளில் உள்ள தமிழ் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தமிழகத்தின் விவசாய மற்றும் நீர் மேலாண்மை தீர்வுகளை முன்வைப்பதன் மூலமாக தங்களை ஒரு நிழல் அமைச்சரவையாக நிலைநிறுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் 2026 தமிழக தேர்தல் என்பது ஒரு பிராந்திய தேர்தல் என்ற எல்லையை தாண்டி உலகெங்கிலும் வாழும் 8 கோடி தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை தீர்மானிக்கும் களமாக மாறியுள்ளது. புலம்பெயர் தமிழர்களின் நிதி அதிகாரம், தொழில்நுட்ப அறிவு மற்றும் சர்வதேச தொடர்புகள் ஆகியவை தமிழகத்தின் பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு பெரும் சவாலாகவும் அதே சமயம் புதிய மாற்றத்திற்கான ஊக்கிகளாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்றும் சொல்லலாம். 2026 ஆண்டின் இந்த சட்டமன்ற தேர்தலின் போக்கையும் அதில் ஈழ ஆதரவு மற்றும் புலம்பெயர் தமிழர்களின் தாக்கம் எப்படியாக இருக்கிறது என்பதையும் விரிவாக பார்க்கிற போது தமிழக அரசியலில் ஈழ விவகாரம் என்பது ஒரு நீண்ட கால வெறும் ஒரு சென்டிமெண்டாக மட்டுமே பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த தேர்தலில் அந்த உணர்ச்சி ஒரு அரசியல் அதிகாரமாக மாற்றும் ஒரு வரலாற்று சந்திப்பாக அமைந்திருக்கிறது. இன்று தமிழர்கள் புவியியல் ரீதியாக பிரிந்து வாழ்ந்தாலும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் அவர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்துள்ளது. 2026 தேர்தலில் புலம்பெயர் தமிழர்கள் வரும் நிதி வழங்குவர்களாக மாத்திரமில்லாமல் தமிழகத்தின் வாக்கு வங்கியை தீர்மானிக்கும் கருத்தியல் மேலாளர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள். திராவிட அரசியலின் கோட்டையாக கருதப்படும் தமிழகத்தில் இனம் சார்ந்த அரசியல் முன்னிலைக்கு வருவதை இது உறுதி செய்கிறது. தலைமைத்துவ மாற்றமும் இளைஞர்களின் எழுச்சியும், தமிழகத்தின் சரிபாதைக்கு மேலான வாக்காளர்கள் 40 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள். இவர்களுக்கு 2009 போரின் வடிவம், அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் ஏமாற்றங்களும் ஒரு மாற்று அரசியல் தேடலை தந்துள்ளது. சீமான் போன்ற தலைவர்களின் தொடர் பிரச்சாரமும் விஜய் போன்ற புதிய ஆளுமைகளின் வருகையும் ஈழ ஆதரவு வாக்குகளை ஒரு புள்ளியில் குவியச் செய்யுமா அல்லது சிதறடிக்குமா என்பது இந்த தேர்தலின் முடிவில் மிக தெளிவாக இன்று நமக்கு தெரியும். இந்த நிலையில் துப்பாக்கிகளால் வெல்ல முடியாத ஒற்றை கலாச்சாரம், சினிமா, பொருளாதாரம் மற்றும் சர்வதேச சட்டங்கள் மூலம் வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை புலம்பெயர் தமிழர்கள் தமிழக இளைஞர்களிடம் விதைத்திருக்கிறார்கள். 2026 அமையும் புதிய அரசு இலங்கையுடனான உறவு முதல் டெல்லியுடனான வெளியுறவு கொள்கை வரை அனைத்திலும் இந்த புலம்பெயர் அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தமிழக தேர்தல் முடிவுகள் எவ்வாறாக இருந்தாலும் 2026 ஒரு தெளிவான செய்தியை சொல்லும் தமிழ் அரசியல் என்பது இனி தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள் மட்டும் சுருங்கியது அல்ல. அது லண்டன், பாரிஸ், டொரண்டோ என விரிந்து பரந்த ஒரு உலகளாவிய வலைப்பின்னலின் அங்கமாகும். ஈழத்தமிழர்களின் உரிமை போராட்டமும் தமிழகத்தின் அரசியல் மாற்றமும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதவாறு பின்னி பிணைந்து விட்டது என்றும் குறிப்பிட முடியும். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது பாரம்பரிய திராவிட அரசியலுக்கும் வளர்ந்து வரும் நவீன தமிழ் தேசியத்திற்கும் இடையிலான ஒரு பெரும் உரசல். இதில் புலம்பெயர் தமிழர்களின் செல்வாக்கு என்பது ஒரு மூன்றாவது கண் போல செயற்பட்டு தமிழகத்தின் எதிர்காலத்தை ஒரு புதிய திசையில் நகர்த்தப் போகிறது. இது ஒரு தேர்தலுக்கான முடிவு அல்ல, மாறாக உலகத் தமிழர் ஒருமித்த குரலில் ஒலிக்கும் ஒரு புதிய அதிகார பகிர்வுக்கான ஆரம்பம் என்றும் குறிப்பிட முடியும்.